இந்த கோவிலோட வரலாறு கதை பலருக்கும் தெரிந்தது, சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இருந்தாலும் சுருக்கமா நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நாரத பெருமான் ஞான பழம் ஒன்றினை எடுத்து வருகிறார். இந்த ஞான பழத்தை அதிகமான ஞானமுடைய ஒருவர் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். சிவபெருமான இடத்துல இந்த ஞான பழத்தை கொடுக்கும் போது அதை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சிவபெருமான் முடிவு செய்கிறார். அதற்கான தனது திருவிளையாடலையும் தொடங்குகிறார். உலகத்தை முதலில் சுற்றி வருபவர் யாரோ அவருக்கு இந்த ஞான பழம் அப்படின்னு அறிவிக்கிறாரு. முருகப்பெருமான் மயிலேறுகிறார், உலகை சுற்ற கிளம்புகிறார். அதே நேரத்துல விநாயக பெருமான் எனது தாயும் தந்தையுமே தெய்வம் என்று அவர்களை சுற்றி வந்து ஞான பழத்தை பெற்றுக்கொள்கிறார். திரும்பி வந்து பார்த்த முருகன் இது முறையல்ல, இது நீதி அல்ல, இது சரியல்ல என்று வாதிடுகிறார். என் வீடு, என் நாடு, என் மக்கள் என்று நான் என் மக்களோடு சென்று இருக்கிறேன் என்று கோவித்து கொண்டு சிவந்து கிளம்பிய இடம் பழனி. இமயமலையில புறப்பட்ட முருகப்பெருமான் மயிலேறி வந்து இருக்கக்கூடிய இடம் பழனி. இந்த மூன்றாவது படை வீடு மலைக்கு மேல் இருக்கும் கோவில் அல்ல, மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திரு ஆவினங்குடி திருத்தலம் தான் இந்த மூன்றாவது படை வீடு. மயிலேறி வந்த முருகன் அப்படியே மயிலில் அமர்ந்தபடியே காட்சி தரக்கூடிய அந்த குழந்தை வேலாயுதர் சன்னதி தான் திரு ஆவினங்குடி திருத்தலம், மூன்றாவது படை வீடு. இந்த திருத்தலத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம பெரியாவுடையாரையும் பெரியநாயகி அம்மனையும் முதல்ல தரிசிச்சுட்டு பிறகு குழந்தை வேலாயுதரை தரிசித்து விட்டு அதன் பிறகுதான் மலை ஏறி மலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியை தரிசிக்க வேண்டும்.